ஹலோ சோல்ஜர்ஸ், ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா கோச்சரியான் படத்தோட ஒரு ரீரிலீஸ் பண்ண போகிறோம். இந்த வாட்டி ஏஐ யூஸ் பண்ணி புத்துணர்ச்சியோட புதுசாக கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்ன வாழ விடுன்னு அதை சொல்லியிருப்பாங்க. கோச்சரியான் தான் வந்து தமிழின் முதல் அனிமேஷன் ஃபிலிம் அப்படின்ற மாதிரி பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? பட் உண்மையிலேயே கோச்சரியான் முதல் அனிமேஷன் ஃபிலிம் கிடையாது. முதல்ல வந்த ஒரு முழுநீள அனிமேட்டட் ஃபிலிம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து இனிமே நாங்கள் தான் அப்படின்ற படம். அந்த படம் தான் இந்த படம். ஸோ வந்து உண்மையிலேயே தமிழ் சினிமா வந்து மறக்கடிக்கப்பட்ட ஒரு படம் தான் இது. பட் உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இவங்களோட முயற்சின்றது நல்ல முயற்சி தான், நல்ல கதை தான். பட் எங்கே சொதப்புனாங்க, எங்கே சறுக்குனாங்க, இந்த படம் ஏன் ஓடலை, ஒருவேளை இந்த படம் ஓடி இருந்தால் என்ன நடந்திருக்கும் அப்படின்றது தான் இந்த இடம் தெளிவாக பார்க்க போகிறோம், பார்த்துருவோம். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சாதாரணமாக ஏதோ யாரோ ஒருத்தர் சும்மா திருப்பாங்க படம்லாம் கிடையாது. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா மியூசிக் போய் இளையராஜா, ஓகேவா, தமிழ் சினிமாவோட ஃபேமஸான காமெடியன்ஸ்லாம் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். எப்படி ஸ்பாய்ஸ் பண்ணிருக்காங்க. பட் அப்படி இருந்தீங்க பெரிய சோபிக்கல அப்படின்றத பற்றி இந்த தெளிவாக பார்க்கலாம். அது என்ன பண்ணி லைக் பண்ணிங்க. அப்புறம் இந்த மாதிரி கார்ட்டூன் கண்டென்ட்ஸ், அனிமேஷன் கண்டென்ட்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஓகேவா. எனக்கு வந்து அனிமேஷன் பண்ணணும்னு ஆசை, அனிமேஷன் சீஸாக இருக்கணும்னு ஆசை. எனக்கு வந்து அனிமேஷன் பண்ண தெரியும், பட் ஆனால் வந்து பண்ணுறதுக்கு டீம் இல்லை, எதுவும் இல்லை. இதை பற்றி நம்ம வரக்கூடிய வீடியோக்களில் தெளிவாக பார்க்கலாம். ஓகே சோல்ஜர்ஸ், சொல்ல போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ கார்ட்டூன் கந்தசாமி. இந்த படம் ரிலீஸ் ஆனது எப்போ அப்படின்னா 2007 தான். 2007 தான் இந்தியன் அனிமேஷனோட ஒரு உச்சகச்ச நிலை, ஓகேவா. ஏகப்பட்ட பேர் ட்ரை பண்ணி நிறைய படம் ரிலீஸ் ஆனது அப்போ தான். ஆக்சுவலி இப்போ சொல்லுவாங்க தெரியுமா, 90s கிட்ஸு, நாங்கள் வந்து ஏர்லி 2000 கிட்ஸு, நாங்கள்லாம் ஃபுல்லாக கார்ட்டூன் பார்த்து தெரியுமா அப்படின்ட்டு. இப்போ அந்த டைமில் தான் நிறைய இந்தியாவிலே நிறைய கார்ட்டூன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, கார்ட்டூன் மூவி ட்ரை பண்ணியிருக்காங்க. அதனால கார்ட்டூன்ஸ் நமக்கு வந்து போட்டு காமிச்சிருக்காங்க. சரியா சொன்னால் கார்ட்டூன் நெட்வொர்க், சூ டிவி, இந்த மாதிரி டிவிஸ்லாம் வந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா அனிமேஷன் பார்க்க ஆடியன்ஸ் இருக்காங்க, அனிமேஷன் நல்லா ஓடுது, அதுக்கு டிஆர்பி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா பல இடத்துல ஓடும் அப்படின்ட்டு இந்தியாவிலே வந்து ஏகப்பட்ட பேர் வந்து ட்ரை பண்ணாங்க. 2007 பயங்கரமான வருஷம். அந்த வருஷம் தான் வந்து இங்கிலீஷ்ல டைரக்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்தியன்ல பாத்தீங்கன்னா பால் கணேஷ் ரிலீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ஹனுமான் அப்படின்ட்டு அனிமேஷன் படம் அது ரிலீஸ் ஆயிருந்து அப்பதான். அந்த டைம்ல தான் வந்த படம் இனிமே நாங்க தான். உண்மையில படம் 2007 வரக்கூடிய படமே இல்லை. இந்த படம் ரொம்ப நாளா கணப்புல இருந்துச்சு. 2006 2005 டைம்லேயே வர வேண்டிய ஒரு படம் தான் இந்த படம். பட் ப்ரொடக்ஷன் டைம்ல ஏதோ பிரச்சனையா இல்லை வந்து ஏதாவது ஃபினான்ஷியல் இஷ்யூவா தெரியல, ரொம்ப நாளாவது படத்தை வந்து ப்ரொமோஷன் போட்டுருந்தாங்க, விளம்பரம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த படத்துக்கு நியூஸ்லாம் போடுவாங்க, தமிழ் ஒரு அனிமேஷன் வரப்போகுது அப்படின்ட்டுலாம். அப்பலாம் இதெல்லாம் வந்துச்சு, நான் அனிமேட்டர் வளர்ந்தா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தெரியுது வாழ்க்கை இப்படி மோசமாக இருக்கு அப்படின்ட்டு. நினச்சி பார்த்தா சே இவங்களாம் எவ்வளோ மங்கனியாக இருந்த கொண்டு வருது. இப்போ பார்க்கும்போது எவ்வளோ நம்பிக்கை ஆசை வச்சிருந்த அனிமேஷன் ஃபீல்டில் லைஃப்பை தொலைச்சிட்டா. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா சாதாரணமாக ஒரு ஷோன்றது புதுசாக ஆரம்பிச்சவங்களாம் கிடையாது. இது பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் சினிமாவில் வந்து சில முக்கியமான ஆக்டர்ஸ்லாம் வந்து வாய்ஸ் ஆகிங் பண்ண வச்சிருப்பாங்க. உதாரணம் சொல்லலாம், இதில் வந்து விஸ்வநாதன் அப்படின்னு கேரக்டர் இருக்கும், விச்சு அப்படி கேரக்டர். அதுக்கு வாய்ஸ் ஓவர் பண்ணது யாரு அப்படின்னா நம்ம MS பாஸ்கர் தான், ஓகே. அவர் தான் ஹீரோ கேரக்டர், அவர் தான் பேசியிருப்பார். இதே மாதிரி இந்த கதையில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 பேர் இருந்திருப்பாங்க. MS பாஸ்கர் தான் வந்து விஸ்வநாதன், விச்சு, அப்புறம் பாண்டு அவர் வந்து வரதராஜன், வரது, வாசு விக்ரம் இருக்காரு இல்லையா, நிறைய படத்தெல்லாம் வந்து காமெடியாக வந்திருப்பாரு, வில்லன்லாம் வந்திருப்பாரு. சின்னப்பா பெரியப்பால வந்து அதுல இருக்க காமெடி ஆக்டரா வந்திருப்பாரு. இது இன்னும் சொல்லணும், அந்த சிவாஜி படத்துல ஆபீஸும் ஃபர்ஸ்ட் கூட்டு போக தெரியுமா, ஷர்ட்டை போட்டு தெரியுமா, அவரு தான். அவரை பார்த்தீங்கன்னா வைத்தியநாதன், வைத்தி அப்படின்னு கேரக்டர் பண்ணியிருப்பாரு. அப்புறம் வந்து பல்லு வச்சுக்கிட்டு ஒரு எங்கர் வேஷம் கேரக்டர் ஒன்று இருக்கும். அந்த கேரக்டர் பேர் வந்து கோவிந்த். இந்த கேரக்டருக்கு வாய்ஸ் ஓவர் பண்ணது யாருன்னா லுல்லு சாபால இருந்த நம்ம மாறன் தான் வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணிருப்பாரு. கூலியோட வந்திருப்பாரு. அவரால் லுல்லு சாபால பயங்கர ஃபேமஸா இருந்தார். ஜீவா போனதுக்கு அப்புறம் அவர் தான் டேக் ஓவர் பண்ணி அவர் தான் ஹீரோ பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் முரளிகுமார் அவர் வந்து கோயில் பூசாரியா வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்திருப்பாரு. இப்படி வந்து ஃபேமஸான வச்சா வாய்ஸ் ஓவர் பண்ணிருப்பாங்க. இது படத்தை மியூசிக் படம் இளையராஜா. வாழ்வு வேண்டுமா வா வா, வாசல் திறக்கலாம் வா வா, இதுல போட்ட சில பாட்டுலாம் இருக்கும். என் பெயர் கேட்டாலே அப்படின்ட்டு பாட்டு தெரியுமா. அதுக்காக இந்த நடுவில் வந்த பிரச்சனை கட் பண்ணி தான் நம்ம அக்கா இருக்கா தெரியுமா, ஐலி அக்கா தினசரி, அதில் வர பாட்டுக்கு எடுத்து உள்ள சொல்லியிருப்பாரு இளையராஜா. ஆவா, இதுல இருந்து அப்படியே அந்த பாட்டு கேட்கும் இங்கே காட்டாம நினைச்சேன். அப்பா இந்த பாட்டு தான் அது இளைய உரிய வச்சிட்டார். அப்படியே இந்த படத்துல கதை என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 4 பேரு கோவில வந்து கதாச்சேவம் பண்ணிட்டு இருப்பாங்க. அது வந்து மியூசிக் வச்சே காசு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி வந்து கதாச்சேவம் பண்ணிட்டு இருக்க 4 பேர். இவங்களுக்கு ஒரு ஆசை என்ன அப்படின்னா பணக்காரனாகணும், ஒரு பெரிய பில்லியனரா மாறணும்னு ஆசை. உழைக்க மாட்டோம், உழைக்காம பணக்காரனாகணும்னு அப்படின்னு ஆசைப்படுவாங்க இந்த 4 பேருமே. அப்பதான் நாம ஒரு பாட்டி வந்து இவங்களுக்கு வந்து சொல்லுவாங்க, தம்பிகளா அங்க ஒரு மலை இருக்குப்பா, அதுக்கு போனீங்க அப்படின்னா அங்க ஒரு சாமியா இருப்பாருப்பா, அவர்கிட்ட வரங்கிட்டா கொடுப்பாருப்பா அப்படின்ட்டு சொல்லி அனுப்புவாங்க.
சுத்தண்ணி பூச்சி மூஞ்சில ஊத்துறேன் போடா. 4 பேர் அங்கே டிராவல் பண்ணும்போது பல விஷயம் பார்ப்பாங்க. அதாவது காத்துல பறந்துகிட்டு இருக்க மீன், தங்கத்திலேயே வீடு, தங்கத்திலேயே பங்களா, அங்க தங்க மாடு, அந்த மாடு தங்கத்திலேயே பால் கறக்கும். இந்த மாதிரிலாம் வந்து பயங்கரமா ஒரு விஷுவல் ட்ரீட்டா ட்ரை பண்ணிருக்காங்க. இன்னும் சொன்னா இவங்க பிளான் பண்ணது, கதை எழுதுறது, ஸ்க்ரீன் பிளே பண்ணது, வாய்ஸ் எடிட்டிங் பண்ணலாம் பக்கா பர்ஃபெக்ட். இவங்க சொதப்பனது எங்க அப்படின்னா அது அனிமேஷன்ல. அதை புத்தி தெரிஞ்சு நான் 8வது 7வது டைம்ல இருந்தேன். ஓகேவா, என் தங்கச்சிலாம் குழந்தையா இருந்துச்சு, அது போட்டுக்க வச்சா பயந்து கூட இது பாத்தீங்க. இந்த படம் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்ல வந்து இனிமே நாங்க தான். இது ஏன் பேர் வச்சாங்க அப்படின்னா இனிமே அனிமேஷன் தான், இனிமே நாங்க தான். என்னவா தெரியல, இனிமே நாங்க தான், இனிமே இப்படித்தான், இப்படி பேர் வச்சாலே வழங்க மாட்டேங்குது. சந்தானா வந்து ஹீரோ நடிக்கும் போது நான் ஹீரோ தான், அதான் இனிமே இப்படிதான் அப்படின்ற மாதிரி இந்த படத்துக்கு இனிமே பேர் வச்சுது. லவ் பண்ணுவா, அப்புறம் வீட்டில் ஒரு பொண்ணு வைப்பாங்க. கடைசி 2 இடையில எல்லாம் 3ஆவது ஒரு பொண்ணு கிளம்பிச்சா தெரியுமா. ஏன்னா இனிமே இப்படிதான், அதான் அந்த மாதிரி வந்து இனிமே நாங்க தான்ன்ற பேர் விளங்காம போயிடுச்சு. இந்த தமிழ்ல இனிமே நாங்க தான். அப்புறம் V4 அப்படின்ட்டு இங்கிலீஷ் வெர்ஷன்ல ரிலீஸ் பண்ணாங்க. ஹிந்தி வெர்ஷன்ல வந்து தேசி பண்டித் அப்படின்ட்டு இந்தியில ரிலீஸ் பண்ணாங்க. எல்லாம் சூப்பரா இருந்துமே. சொதப்பந்தக்கான அனிமேஷன் தெரியுமா என்ன காரணம் பாத்தீங்க அப்படின்னா இதுல இருக்கிற ஒரு முக்கியமான மிஸ்டேக் ஒன்று ரெண்டரிங் மிஸ்டேக். அந்த டைம் வந்து எல்லாம் கம்ப்யூட்டரும் போச்சாதான் இருக்கும், நம்ம கிட்ட வந்து அந்த அளவுக்கு வசதி தான் கிடையாது தான். தமிழ்நாட்டில் இந்தியாவே கிடையாது, அதனால அனிமேட்டர்ஸ் ரொம்ப கிடையாது. அதனால வந்து பட்ஜெட் கம்மியாக தான் இருந்திருக்கும், டெக்னீஷியனாக இருந்திருக்க மாட்டாங்க. பட் இங்கே ஒரு மிஸ்டேக் பண்ண என்ன அப்படின்னா ரெண்டரையும் தாண்டி கேரக்டர் டிசைன்ல சொல்லிவிட்டாங்க. குறிப்பா சொன்னா இந்த எல்லா பயந்து ஓடுறாங்கன்றாங்க தெரியுமா, அது பிரச்சனை காரணமே இருக்கிற அன்கானி வேலி அப்படின்ற ஒரு விஷயம் தான். அனிமேஷன் சொல்லுவாங்க அன்கானி வேலி அப்படின்ட்டு. நீங்க ஒரு கேரக்டர் ரெடி பண்றீங்க அப்படின்னா அந்த ஃபேஸ் வந்து அட்ராக்டிவாவோ இல்லைன்னா வந்து மனுஷன் மாதிரியோ இல்ல, அதை பார்க்க கொஞ்சம் விசித்திரமா அன்கானியா இருக்கு அப்படின்னா அது வந்து அன்கானி வேலி அப்படின்னு சொல்லுவாங்க. வேலினா பள்ளத்தாக்கு, ஓகேவா, மெஷர்மெண்ட் ஒன்று இருக்கும், அது ஸ்ட்ரைட்டா லைனா போச்சுன்னா ஓகே, அது ஸ்ட்ரைட்டா போயிட்டு எல்லாம் கரெக்ட் கீழ் வந்துச்சு அப்படின்னா அந்த பள்ளத்தாக்கு பேர் தான் அன்கானி வேலி. 6 பேரா சொல்லுவானுங்க, நீங்க போன ஜென்மத்துக்கு எதையோ பார்த்து பயந்து இருக்கீங்க, அப்படி அதான் பயம் வருது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் வந்து அனிமேஷன் ஃபீல்ட்ல அன்கனி வேலை இதான் அர்த்தம். புரிஞ்சதா? இது வந்து இந்த படத்துக்கு மட்டும் இல்ல, பெரும்பாலான படத்துக்கு இது அன்கனி வேலை ஒர்க் ஆயிருக்கு. உதாரணம் சொல்ல சின்ன வயசுல வந்து கிறிஸ்மஸ் படம் போடுவாங்க, போலார் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு ஒரு படம். அது பார்த்து இல்லையா, காரணம் இருக்குல்ல, போலார் எக்ஸ்பிரஸ் இருக்கும். சின்ன பசங்க மட்டும் தான் போக முடியும், ஓகேவா. அது வந்து சாண்டா கிளாஸ் கிறிஸ்மஸ் அப்போ சாண்டா கிளாஸ் பார்க்க முடியும். கிறிஸ்மஸ் நம்பர்களுக்கு மட்டும் தான் பார்க்க முடியும். இப்போ பெல் எடுத்துட்டு வருவாங்க, யாரெல்லாம் கிறிஸ்மஸ் நம்புறாங்களோ அவங்க மட்டும் பில் சத்தம் கேட்கும். நல்லா இருக்கும். அது எத்தனை பார்த்துக்கிறது தெரியல, கவனம் ரொம்ப பிடிக்கும். அந்த படத்தையே வந்து அங்க வெளிநாட்டுல வந்து போட்டு பிறந்துட்டு இருந்தாங்க, அடிச்சிருக்காங்க. காரணம் வந்து அன்கனி வேலையா இருக்கு அப்படின்ட்டு. ஸோ சேம் ப்ராப்ளம் தான் இங்கேயும் வந்திருக்கு, இந்த படத்துக்கு வந்திருக்கு. என்ன பண்ணிட்டாங்க, அது வந்து அவங்க என்ன நினைச்சு பிளான் பண்ணாங்க அப்படின்னா நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்து கேரிகேச்சர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. கேரிகேச்சர்ஸ் அரசியல்வாதிங்க செலிபிரிட்டிங்கெல்லாம் வந்து கார்ட்டூன் வந்து கலாய்ப்பாங்க தெரியுமா, அதுதான் கேரிகேச்சர். உடம்பு சின்னதா இருக்கும், தலை வந்து பெருசா இருக்கும், அப்படிதான் கேரிகேச்சர் வருவாங்க. அது அரசியல்வாதிகளுக்கு, ஓகேவா. பட் அது குழந்தைங்களுக்கு கட்டாச்சுன்னா இல்ல, இவங்க யூஸ் பண்ணி கேரிகேச்சர் ட்ரை பண்ணிருக்காங்க. அதெல்லாம் 2D. இது 3D வரும்போது என்ன இருக்கு அப்படின்னா தலை பெருசாகி உடம்பு சின்னதாகி பார்க்கும்போது விசித்திரமா இருந்திருக்கு. இது என்ன ஆச்சுன்னா கார்ட்டூன் எல்லாமே இவங்க எடுத்தது, இந்த கதை எல்லாமே வந்து கிட்ஸை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. கிட்ஸுக்கு எப்படி இருக்கணும், கேட்சியா இருக்கணும், அட்ராக்டிவ் இருக்கணும்ல. இவங்க வரைஞ்ச இந்த டிசைன் பண்ண இந்த மாடல் பண்ண கேரக்டர்ஸ் வந்து கிட்ஸுக்கே பிடிக்கல, கிட்ஸ் பயந்து ஓடி இருக்கீங்க. நீங்க பயந்து ஓடி இருக்கீங்க சின்ன வயசுல? பார்க்கல, நிஜமா ஃபுல்லா பார்த்தது இல்ல. பாட்டே ஒரு மாதிரி கிரீப்பியா இருக்கும்ட்டு நான் அது மாத்திடுவேன். அது இளையராஜா மியூசிக்கும் அப்படிதான். அந்த டைமோட மியூசிக் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி சோகம் கலந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த டைம் அவர் அந்த ஃபால்ல இருந்த டைம், அது துள்ளலா கொஞ்சம் இதுவா போடா முட்டாள் பொழுது பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. இவங்க இதை ரெடி பண்ண சாஃப்ட்வேர் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோடெஸ்க் மாயாவிலையும் 3ds மேக்ஸ்ல பண்ணியிருக்காங்க. காரணம் அப்படின்னா அந்த டைம் நீங்க வந்து அனிமேஷன் கோர்ஸ்னு போனீங்க அப்படின்னா இவங்க அந்த டெக்னிக்கெல்லாம் போல கற்றுக்கணும் வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் நீங்க வந்து அனிமேஷன் கற்றுக்கணும் அப்படின்னா பிளண்டர்ல சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஓகேவா. நீங்க நிறைய பேர் பார்த்தா இன்ஸ்டாகிராம் போட்டிருப்பாங்க, நான் வந்து 3D மாடல் பண்ணிருக்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து விஜய் வச்சு பண்ணிருக்க ஃப்ரெண்ட்ஸ், தளபதி வந்து பண்ணிருக்க ஃப்ரெண்ட்ஸ், மோஷன் கிராஃப்ட் இப்போ பண்றாங்க தெரியுமா, எல்லாம் படத்துக்கும் மோஷன் போஸ்ட் எல்லாம் பண்ணிருக்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ண தெரியுமா, யூனிக்கெல்லாம் வருமே, அப்படியே சங்கிலி பறக்கிற மாதிரி நடக்கிற மாதிரி தெரியுமா. இதெல்லாம் இப்போ வந்து மோஸ்ட்லி பிளண்டர் தான் பண்றாங்க. நான் பிளண்டர் ஃப்ரீ சாஃப்ட்வேர். முன்னொரு காலத்துல நீங்க வந்து அனிமேஷன் கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சுன்னா ஒரே வழி இன்ஸ்டியூட்ஸ் தான். இன்ஸ்டியூட்ஸ்ல அவங்க சொல்லி தர சாஃப்ட்வேர் எல்லாம் 2 தான், ஒன்னு மாயா, 3ds மேக்ஸ். இதுல என்ன பிரச்சனைனா மாயா 3ds மேக்ஸ்லயுமே வந்து பிளகின்ஸ் இருக்கு. பிளகின்ஸ் மூலமா தான் ரெண்டர் எடுக்க முடியும். நீங்க வந்து 3D மாடல் பண்ணிடலாம். அவுட் வந்து ரியலிஸ்டிக்கா வேணும் அப்படின்னா உங்களுக்கு ரெண்டர் பண்ண தான் முடியும். அந்த ரெண்டர் பாத்தீங்க அப்படின்னா டிஃபால்ட் சாஃப்ட்வேரா டம்மியா தான் இருக்கும். அது ரெண்டரத்துல என்னமோ தெரியல, இந்த அவுட் ஒரு மாதிரி வந்ததுனாலையும் ரொம்ப இருட்டா ஒரு PlayStation 3 கேம் மாதிரி வந்ததுனாலையும் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காம போயிடுச்சு. அதுதான் மெயின் காரணம். நான் இவங்க பண்ணது கரெக்டு தான். 30-40 அனிமேட்டர்ஸ் வச்சு தான் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. நல்ல விஷயம் தான். கோச்சா என்ன பிரச்சனைனா கோச்சா ஃபாரின்ல கொடுத்தா என்னமோ தெரியல, அவங்களால வந்து எதிர்பார்த்த அவுட்டெல்லாம் கொடுக்க முடியல. இவங்க பட்ஜெட் கம்மியாக கொடுத்துறாங்களான்னு தெரியல. அதேமாதிரி அவங்க வந்து கிளைம் பண்ணது இந்தியன் சொன்னாங்க, ஆனால் உருவாகலாம் ஜப்பானா பண்ணிருக்கீங்க. அப்புறம் இந்தியன் மாறும். அது கரெக்டா கட்டுக்கிட்டா
இங்க இந்தியன்ஸ் வச்சு பண்ணாங்க இதுல, ஆனா ஒழுங்கா பண்ணல, அதாங்க பிரச்சனை. டார்கெட் ஆடியன்ஸ் யாரு? தளபதி வச்சுட்டு பாடுகிறப்பா. என் டார்கெட் ஆடியன்ஸ் யாரு? மாஸ் ஆடியன்ஸும் விஜய் ஃபேன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் டார்கெட். எடுத்தவொடனே விஜய் வந்து ஒருத்தர் கால இல்ல அடியாரோட கேவலமா அந்த காலை பூச்சிட்டு வந்தா அந்த படம் ஓடுமா? விஜய் மாசா காமிச்சு பார்ப்பீங்களா, வீடியோ காமிச்சு பார்ப்பீங்க? இப்ப டார்கெட் ஆடியன்ஸ் யாரு? விஜய் ஃபேன்ஸ். ஸ்டார்டிங்ல ஓப்பனிங் சீன்லயே வில்லனோட அடியாரோட காலை பூச்சிட்டு வந்தா அந்த படம் ஓடுமா? அந்த படம் தான் புலி. பொறுமை சாமி. ஸோ டார்கெட் ஆடியன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணாததுதான் இந்த படம் ஓடாததுக்கு மெயின் காரணம். கோச்ச அமைப்பு சும்மா இல்லை, கேளுனா அதுதான் செத்து போச்சு, விட்டுற வேண்டியது. எதுக்கு மறுபடியும் ஏன் வச்சு பண்ணுறது காமெடி பண்ணிக்கிறீங்கன்னு புரியல. இதை போய் தனி வீடியோ கண்டிப்பாக போனேன் பாரு, அடுத்த வீடியோ வருது கண்டிப்பா. ஒருவேளை இதுக்கு முன்னாடி வந்துச்சுன்னா போய் பாருங்க, ஓகேவா? நீ 100 பேர் நின்று பேச முடியுமா உன்னால? இல்ல இப்ப சொல்றேன் புரிஞ்சுங்க. கேமிங், அப்புறம் வந்து மூவி, அனிமேஷனு, இது எல்லாமே ஆரிஜின் ஆகுதுன்னா ஃபாரின்ல இருந்து தான். ஃபாரின்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது அங்க இருந்தா. இப்போ நமக்கு ஒரு டெக்னாலஜி வேணும்னா ஒரு பர்பஸ்க்காக உருவாக்க முடியாது. இங்க ஆளுநர் அவ்வளோ கிடையாது. உங்களோட பர்பஸ் வேணும்னா ஃபாரின் தான் கூட்டு வந்துட்டு இருந்தாங்க, அப்படிதான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஃபாரின் ஒன்று வேணும்னா டேரக்டா வந்து நாசா கிட்டே வந்து இந்த மாதிரி கேமரா கொஞ்சம் செஞ்சு கொடுன்னு கேட்டு வாங்கிக்குவாங்க. இது ஸ்பைடர் மேல சாண்ட்மேன் கேரக்டருக்காக ஒரு சாஃப்ட்வேர் உருவாக்கி அதை படம் உட்காந்து சினிமா பார்த்துருக்காங்க. சாண்ட்மேன் சீனாக மட்டுமே அது ஸ்பைடர்மேன் 3ல. பட் அந்த மாதிரி நம்மள பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அவைலபிள் இருக்கிற பொருளை வச்சுலாம் பண்ண முடியும். இப்போ இதே 2007 தான் ரேட்டா ஒரு படம் வந்திருக்கு. அந்த படத்துல அவுட்ட பாருங்க, பேக்ரவுண்டு அது ஒர்க் பண்ணிருக்கேன், போஸ்ட் பார்த்துருக்கேன்னு பாருங்க. அவன் எடுக்கிற படங்களுக்கு ரெண்டர் போடுறதுக்காகவே ரெண்டர் மேல சாஃப்ட்வேர் ரெடி பண்ணி வச்சிருக்கான். அப்படி பார்த்தா பால் கணேஷ் 2007ல தானே ரிலீஸ் ஆச்சு, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதான் பேக்ரவுண்ட்லாம் ஒர்க் பண்ணிருக்காங்க. அவ்வளவு டெக்னிக்கா போற தான் பாக்குறேன். டெக்னிக் ஆயிரும், புரியாது நிறைய பேருக்கு. அதான் பாக்குறேன். நம்ம ஊர்ல வந்து சாஃப்ட்வேர் உருவாக்கலாம் வசதி இல்லை, இருக்கிற உருவாக்கம் ஆகணும். இவங்க அதுல வச்சு ஏதாவது நல்லா பண்ணி நல்லா இருந்துன்னு நினைக்கிறேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணிருக்காங்க, அது குறை சொல்ல முடியாது. முதல்ல ட்ரை பண்றாங்க போது என்ன ஆசை பண்ணா அந்த சின்ன வயசு அனிமேட்டரான ஆசை. நான் கம்ப்யூட்டர் வாங்கினது அதுக்காக தான். கம்ப்யூட்டர் சின்ன ரொம்ப ஆசைப்பட்டு அதுக்காக தான். பட் என்ன பண்ணா நான் வளர்ந்து வர அந்த காலத்தை தான் அனிமேஷன் ஃபீல் செத்து போகும்போது கஷ்டமா இருந்துச்சு. இன்னைக்கு ஏஐ மூலியமா இன்னும் அது கொஞ்சம் ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. அதை போய் தனி வீடியோக்களும் தெரியாம பேசுறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஸ்கூல் படிக்கும்போது அவங்க ஸ்கூல்லயே கூட்டு போய் காமிச்சிருக்காங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். எங்க ஸ்கூல்ல கூட்டு போல எனக்கு வச்சு ஓகேவா, கூட்டு போயிட்டு ஹிந்தி படம் தான் காமிச்சாரு. எங்க ஊர் பருவம் தேட்டர் ஆக்சுவலி விட்டு தேட்டர் வேற, அதை கூட்டு போய் அசிங்கப்படுத்தாரு. இங்கடா படம் பார்த்தீங்க அடிட்டு ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். அதான் நிறைய பேர் ஸ்கூல்லாவே காமிச்சிருக்காங்க கேள்விப்பட்டிருக்கேன். இதோட மெமரிஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை ஷேர் பண்ணீங்க, நானும் படிச்சு பாக்குறேன். ஓகே, சும்மா போங்க, லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி போங்க, மறக்காம லைக் பண்ணிட்டு போங்க. நானும் இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான சொல்லிக்கிறேன். சொல்றேன்.